நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? கேளு. பசங்களோட அதிகபட்ச செலவு என்ன தெரியுமா? தெரியல. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தா எங்க போவாங்கன்னு தெரியுமா? அது தெரியும், ஆனா இப்ப சொல்ல முடியாது. நீ நினைக்கிறது இல்ல. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். சிம்பிளா பட்ஜெட்ல கஷ்டமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னா எங்க போகணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்கன்னு தெரியுமா? என்ன இது? அது அது வேற. அந்த மாதிரி எல்லாம் இப்ப நம்ம பண்ண முடியாது. என்னடா இது எல்லாத்துக்குமே ஆன்சர் ஒண்ணுதான். டீ. ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல, நேற்று ரீல்ஸ் பார்த்தேன். அந்த லீட் எங்க கொடுக்கறதுன்னு தெரியல. ப்ரோ ப்ரோ என்ன நீங்க கீழே விட்டு போறீங்க? என்ன டு டிராப் திஸ் ஸ்டோரி? என்ன கால்கிட்ட இருந்து எடுக்க? பிரைன். சரி, ஓகே. ஸோ வெல்கம் டு ஓகே. என்ன பேர் மறந்து என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம்? ஸோ வந்தாச்சு. என்ன ஆர்டர் பண்ணலாம்? காஃபி. அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. இது காஃபி தான் ஃபேமஸ் சொல்லலாம். காஃபி. ஸோ காஃபி பார்க்கவே மாட்டேங்கிறாரு. கூட்டமாக இருக்கா? ஆனா 2 காஃபி வந்துருச்சு. செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இன்னொரு காஃபி வரும் வரும். அவன் காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டானே. நேற்று தான் வந்து 1 லிட்டர் குடிச்சிட்டு குடிக்கிற ஐட்டமே வேற. கேட்டுதான் தலைவா. எங்க போய் வடை ஆர்டர் போட்டுருக்கோம். ஐயோ, இப்பதான் கேமரா முன்னாடி சொன்னேன். சர்ப்ரைஸா சொல்ற மாதிரி வடை வந்து விட்டது. இது வந்து என்னடா மசால் வடை. பார்த்தது இல்லையா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மசால் வடைன்னு சொல்லுவாங்க, பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க, வடைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் காஃபில இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ வியூவர்ஸ், cheers.
சுகர் கொஞ்சம் போட்டுருக்கலாம். எனக்கு கம்மியா இருக்கு. எனக்கு கரெக்டா இருக்கு. டேஸ்ட் மாசா இருக்கு. அதாவது இந்த கும்பகோணம் காஃபி அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த ஃபில்டர் காஃபிஸ்லாம் நிறைய இடத்துல போடுறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவனுங்க அந்த யூஸ் பண்ண பவுடரே திருப்பி யூஸ் போட்டு கொடுத்துட்டு கும்பகோணம் ஃபில்டர் காஃபி ஒரே ஏமாத்துறாங்க. பட் என்னன்னா உண்மையிலே நீங்க ஃபில்டர் காஃபி குடிக்கணும், செம்ம டேஸ்டா குடிக்கணும் அப்படின்னா நீங்க இங்க இந்த மல்லி காஃபி ஹவுஸ் வந்தா மட்டும்தான் நடக்கும். சரி, டெய்லி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளியூர்ல இருந்து டிராவல் பண்ணி வர முடியும். சரி, ஓகே, இருக்கட்டும். ஸோ இந்த காஃபி வந்து ஜஸ்ட் 15 ருபீஸ் தான், 15 ரூபாய் தான். அவ்வளோ ஒர்த்து. அதையும் தாண்டி என்ன இங்கே இன்னும் ப்ளஸ்னா, நம்ம கடை வந்து போய் ஒரு சின்ன சந்தூர்ல போய் மரங்கிருந்து குடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பைபாஸ் ரோட்டு வெளியே சேரை போட்டு அழகா உட்காந்து குடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா இந்த இடம் வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து அட்டி போடுற இடமாவே மாறிடுச்சு. ஸோ இப்பெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா டெய்லி இங்க வந்துடுவோம்ல. ஆமா, ஏன்னா இது எங்க வீடு பக்கத்துல இருக்கு. முக்கியமா இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல கார்த்திக் வித்யாலயா ஸ்கூல் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே வரும். அந்த ஸ்கூல் ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர்ஸ் தள்ளி பக்கத்துல 100 மீட்டர்ஸ் கூட இருக்காது. ஆமா, அதாவது நீங்க இந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா கருப்பூர் பாலாகாரம் இந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா செட்டு மண்டபத்துல இருந்து வந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ மிட்ல இருக்கு, பைக் வந்து மிட்ல இருக்கு. ரேட்டு ஒர்த்து, டேஸ்ட் ஒர்த்து, எல்லாமே ஒர்த்து. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவரே தான் வந்து அவ்வளவு வேலையுமே தெரிஞ்சு பிளஸ்ஸே அதான் நினைக்கிறேன். வேலை அதை உள்ள விடாம 2-3 வடக்கன்ஸை கொடுத்து அதை உள்ள விட்டு காஃபியை போடுறான்னா அவன் பிரச்சனை பண்ணுவான். அவன் போடுறதுதான் காஃபின்னு கொடுப்பான். நிறைய கடை அப்படிதான் மாறி பாக்கு போட்டு குப்பி கொடுக்குறாங்க. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? நிறைய கடை அப்படிதான் மாறிடுச்சு. அதெல்லாம் இவங்களே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுது. ஓனர் வந்து செம்ம டைப்பு. அவருமே கும்பகோணம் தான் நினைக்கிறேன். அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இது ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே ஒரு 5 மாசத்துக்கிட்ட தான் அது, 4-5 months தான். பட் செம்ம ரீச் இந்த கடை. வணக்கம்ப்பா. வணக்கம். உங்களோட பேரு, நீங்க உங்களோட சொந்த ஊர் சொல்லுங்க. என் பேர் மதியழகன், கும்பகோணம். மல்லி காஃபி வச்சிருக்கோம். ஓகே, இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு வருஷம்? 4 மாசம் ஆகுது. சரி, பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கோம்? நல்லா போகுது. நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம், அதனால எங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் எல்லாமே. நீங்க வந்து உங்களுக்கு வர கமெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா, எல்லாருமே நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க. காஃபி நல்லா போயிட்டு இருக்கு, டீ நல்லா போயிட்டு இருக்கு. பலகாரம்லாம் வடை, டீ, வடை, போண்டா, பஜ்ஜி, குழிப்பணியாரம், குல்ஃபி ஐஸு, பாதாம்பால் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. பிசினஸ் நல்லா இருக்கு. இங்க ரொம்ப ஃபேமஸா போறது அப்படின்னா எது? காஃபி நல்லா போகுது. காஃபி நல்லா போகுது, டீ நல்லா போகுது, பலகாரம் எல்லாமே நல்லா போகுது. சரிப்பா. நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு காரணம் யாரு? மாப்பிள்ள தான் ஸ்டார்ட் பண்ணாரு. மாப்பிள்ள தான் ஓனரு. நாங்க வந்து ரன் பண்ணிருக்கோம். நானும் பிசினஸும் ரன் பண்ணிருக்கோம். குல்ஃபி இதெல்லாம் நீங்க வீட்லயே செய்யறாங்க? நாங்க ஓனா தயார் பண்றோம். அதுக்கும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். அதையும் நல்லா சூப்பராகவே இருக்கு. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாதாம்பாலும் நம்ம ஓனா வீட்லயே தயார் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? எத்தனை மணி வரைக்கும் இது எல்லாமே கிடைக்கும்? ஈவினிங் 9 மணி வரையும் இருக்கும். காலையில ஒரு 11 மணி. காலையில 5 o'clock வந்துருவோம். 5 o'clockல இருந்து நைட்டு 9 o'clock வரையும். மத்தியானம் நீங்க ஏதாவது பிரேக்? எதுவும் கிடையாது. ஃபுல் ஓபன். காலையில இருந்து 9 மணி வரைக்கும். ஆமா. நைட் ஓபன் 9 மணி வரைக்கும். சரி, இது தவிர வேற ஏதாவது இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது திரும்ப ஆட் பண்ற மாதிரி? அது பேக்ல தான் யோசிக்கணும். ஆனா இதுவே கொஞ்சம் டைட்டா இருக்கு. பேக்ல யோசிக்கணும். ட்ரை பண்ண வரைக்குமே எங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. வரவங்களும் அதான் சொல்லுவாங்க. நினைக்கிறோம் இன்னுமே உங்களோட பிசினஸ் நல்லா போயிட்டு. தேங்க்யூ. ஸோ மொத்தத்துல கேமராமேனை பார்க்க வச்சு நாங்க சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வடை அழகா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஸோ இங்க வடை மட்டும் இல்லாம ஈவினிங்ல பஜ்ஜி இதெல்லாம் போடுறாங்க. என்னன்னா இவங்க போட்டு உடனே காலி ஆயிடும். எல்லாரோட பிரைஸும் ரீசனபிளா எல்லாமே 5 ரூபாய். இந்த ஒரு வடையோட ரேட் 5 ரூபா. இதே மற்ற கடையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ரூபாங்கிறாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இன்னொன்று இங்க சூடாக ஆயில் கம்மியா இருக்கு. ஸோ இவங்க வந்து அப்படியே மொத்த வடையும் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே எடுத்து கொடுக்கறதுலாம் இல்லை. ஒரு 20 வடை போடுவாங்க, அது உடனே அடுத்து திருப்பி அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க எப்போ வந்து வடை கேட்டாலும் வடை இந்த மாதிரி திங்ஸ் சாப்பிட்டாலும் சூடா இருக்கு.
இந்த பாதாம் மில்க் அப்புறமா வந்து இந்த குல்ஃபிலாம் அவங்களே குல்ஃபிலாம் ஹோம்மேட் வீட்லயே பண்றாங்க. அவங்க டாக்டரே பண்றாங்களாம். ஸோ அதனால அதுவும் பயங்கரமா இருக்கு. நாங்கள் டேஸ்ட் பண்ணல, ஏற்கனவே ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால சூப்பரா இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் வீடியோவில் நிறைய சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. என்னன்னா இதுக்கடுத்து நாங்கள் கட் பண்ணிட்டு நிறைய நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ உங்களை இன்னும் அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். உங்களுக்கும் டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் முடிச்சிருங்க வீடியோ. திஸ் இஸ் சும்மா ஒரு vlog. டாடா.